Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. கணேசமூர்த்தியோட மரணம் என்ன காட்டுறதுன்னா ஒரு கட்சி தலைவர் தற்கொலை பண்ணிக்கிறார், மரியாதை இல்லைன்னு. இதை விட என்னங்க கட்சி நடத்த முடியும்? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதில் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. வைகோவோட மகன் வைகோ பிளேஸ் எடுத்துக்க முடியாது. வைகோ ஒரு மூத்த தலைவர். எங்க ஒரு சீட்ல நிக்கிறீங்க, வாக்கு சதவீதம் 1% கூட இல்ல. எங்க பம்பரை உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? இது உசுப்பேத்தி விடுற மாதிரி ஆகுது இல்ல. மோடி வந்து எலெக்ஷன் கமிஷன் கூப்பிட்டு பணம் கொடுக்காத, கதிர் அலுவலகம் கொடுக்காத, விவசாயி கொடுக்காத, பொம்மரம் கொடுக்காத சொல்லுவாரு. யாரையோ திட்டணும், யாரை திட்டுறதுன்னு தெரியல. ஊருக்கு அடிச்சோம் பிள்ளையார் கோயில் ஆண்டி மோடியை முடிச்சுட்டு வைக்க. இது என்னன்னா இவங்க கையாளத்தனத்தை காட்டுறதுக்கு ஒரு பிளேம் பண்றாங்க, அவ்வளவுதான். ஸ்டாலின் கிண்டலா கேட்டாலும் கார்த்திக் சிதம்பரத்துக்கு பிஜேபியில் சீட் கொடுப்பான்னு நினைச்சேனே, நம்மகிட்ட எப்படி வந்தாங்க? அந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்கிருக்கீங்க தமிழ்நாட்டில். நீங்க மோடியை பாராட்டுறது தப்புன்னு சொல்ல, அது ஸ்டாலினை எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? இப்ப கமல்ஹாசன் கேம்பெயின் பண்றாரு, ஒரு காங்கிரஸ் தொகுதி போயிருக்கார பாருங்க. இல்ல, காங்கிரஸ் உள் ஒதுக்கீடு கொடுக்கும்னு முதல்ல சொல்லிச்சு, 15 வாங்கி 5 தரேன்னு. அவங்க 10 முடின்னு போட்டாங்க. இப்ப திமுகவோட ஒரு பயங்கர கடுப்புல இருக்கிறது காங்கிரஸ் மேல. இப்ப கடைசியில் டிஎம்கே என்ன நம்பி இருக்கு? கூட்டணி கட்சி தொகுதியெல்லாம் கூட்டணி வேட்பாளர்களுக்கு செலவு பண்றதுக்கு காத்துட்டு. அது ஒண்ணுதான் லாஸ்ட் ரிசல்ட். வேற வழி கிடையாது. நீங்க மக்களை நம்பி ஓட்டு வாங்குறதுங்கிறது இனிமே திமுக கூட்டணி வேட்பாளர்கிட்ட வேலைக்கு ஆப்போவது இல்லை. மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அறிந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். அதாவது தமிழ்நாடு அரசியல் களம் என்பது ரொம்ப பரபரப்பாக இருக்கு. தேர்தல் தேதி எல்லாம் அறிவிச்சாச்சு. அதே போல வேட்பாளர்கள் எல்லாம் களத்துக்கு போய் மக்கள் மத்தியில வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஜுரம் பிடித்து விட்டது. முதல் கேள்வி சார், ஒரு வருத்தமான செய்தி. மதிமுகவுடைய எம்பி கணேசமூர்த்தி அவர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க. பின்னாடி பல சர்ச்சையான சம்பவங்கள் இருப்பதாக சொல்றாங்க. குறிப்பாக அவர் விஷம் மருந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கார்டியாக் அரெஸ்ட் ஆகி இறந்திருக்காருன்னு சொல்றாங்க. என்ன சார், சீட் கொடுக்காதன் காரணமாக தான் இந்த முடிவா? என்ன நடந்திருக்கு இந்த கணேசமூர்த்தி இஷ்யூவை பொறுத்த வரைக்கும்? கணேசமூர்த்தியை ஒரு 25-30 வருஷமா நான் அறிவேன். இது ஜென்டில்மேன் இன் பாலிடிக்ஸ், ரொம்ப ஒரு உண்மையான ஜென்டில்மேன். வைகோ எல்லாரும் விட்டு போன அப்புறம் கூட தொடர்ச்சியா எல்லாரும் விட்டு போனது கூட வைகோவோட தான் இருப்பேன், பிடிவாதமா கொள்கை பிடிப்பு உள்ளவர். சரி, போன வாட்டி எம்பி சீட் கொடுத்தீங்க, ஜெயிக்க வச்சுங்க, ரைட், சீனியருக்கு முறையில் கொடுக்கணும். இந்த வாட்டி அவர் நீங்கள் கன்சல்ட்டே பண்ணலையே. ஒரு கட்சியோட முக்கியமான தலைவரை கன்சல்ட் பண்ணி எந்த விதமான முடிவு, நீங்கள் சீட் கொடுக்கலங்கிறது வேற விஷயங்க. அது ஒரு சீட்டு கொடுக்குறான், ஒரு பையனை கொடுக்குறீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், கணேசமூர்த்தியோட மரணம் என்ன காட்டுறதுன்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதில் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. என்ன நோக்கத்தை நீ கட்சி ஆரம்பிச்சீங்க? வாரிசு அரசியல். 1991 எனக்கு அவர் கட்சி உடச்சின்னு வந்த போது நான் தான் இந்தியா டுடேல மிஸ்டர் கிளீன் அப்படின்னு ஆர்டிக்கல் கொடுத்தேன். கலைஞருக்கு மேலே கோவம் வேற வந்தது. ஊழல் கட்சியிலேருந்து வர வெளியில் வந்தேன், குடும்ப அரசியலை ஒழிப்பேன் அப்படின்னு 91 ஆரம்பிச்சிங்க மதிமுகவை. சிறந்த பார்லிமெண்டேரியன். வைகோவோட திறமையில குறைச்சி மதிப்பிட முடியாது. அவரோட வாத திறமையும் அவருடைய ஞானமும் புத்தியும் குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் பேசாமல் கட்சியை சரத்குமார் சேர்த்தா மாதிரி கலைச்சி டிஎம்கேல சேர்த்துருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில கொண்டு வந்து மதிமுகவை நீங்கள் முட்டு சந்தில் நிறுத்தி விட்டீங்க. ஒரு கட்சி தலைவர் தற்கொலை பண்ணிக்கிறார், மரியாதை இல்லைன்னு. இதை விட என்னங்க கட்சி நடத்த முடியும்? எவ்வளோ பெரிய மனுஷன் கணேசமூர்த்தி. அந்த பெல்ட்டில் அவ்வளோ பாப்புலர் மேனு. வைகோவோட கூட ரத்தம் சிந்திருக்காரு. எல்லாரும் விட்டு போனவரும் கூட வைகோ கூட இருந்திருக்காரு. அவரை கன்சல்ட் பண்ணி பேசுனீங்களா ஒரு வார்த்தை? சரி, உங்கள் பையனை சீட் கொடுக்குன்னு முடிவு பண்ணீங்க, முடிஞ்சு போச்சு, கொடுத்துருங்க, தப்பே கிடையாது. உங்கள் கட்சி, நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. சீனியர் லீடரை கலந்து அவர் என்ன சொன்னா, கடைசியாக என்னை மதிக்கலைப்பா, என் உயிரை கொடுத்த கட்சிக்கு என்னை மதிக்கலை. அவர் அந்த தூக்கம் அந்த விஷமா இருந்து அருந்தி அந்த தற்கொலை படை முயற்சியில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு நெருங்கிய நண்பர்கிட்ட பேசினாராம், சென்னையில் நெருங்கிய நண்பர்கிட்ட ஃபோனில். அவர் பையனுக்கு கொடுக்குற பற்றி நான் வேணான்னு சொல்லப்பா, ஒரு வார்த்தை என்னை கேட்டிருக்கலாம், என்னை மதிக்க கூட இல்லை, எனக்கு சீட்டு இல்லைன்னு கூட சொல்ல, எந்த முயற்சியும் எடுக்கலை, என்னை இனிமேல் வாழ்ந்து என்ன வருத்தப்பட்டிருக்காரு. கட்சி தொண்டர்கள்லாம் அவங்களை விட்டு போகும்படி பண்ணாதீங்க. பேசாமல் டிஎம்கேல சேர்ந்துருங்க, ஐக்கியமாடி. இப்போவும் டிஎம்கே சிம்பலில் தான்
இப்போது ஸ்டாலின் முதல்லே சொன்னாராம் துரை வைக்கட்ட, தம்பி வேணாம் தம்பி, நீ எம்பியாவை நான் உனக்கு உதவி பண்ணித்தரேன், உதயசூரில் இல்லைன்னு. இதை சின்ன பையன் வந்து நாளில் தான் மாட்டேன், எங்கள் கட்சி சிம்பல் பம்பரம் கிம்பரம் இடத்துல பம்பரம் போச்சு, சாட்டையும் போச்சு. சாட்டை இல்லாமல் எங்கே பம்பரம் சுத்தவே மாட்டேங்குது. இப்போ திருச்சியில் எல்லாம் கை விட்டாங்க. முதல் அடி டிஎம்கே கூட்டணிக்கோட போது திருச்சியில் தான் துரை வைக்க காலி. ஏன்னா நேரு சொல்லிட்டார், ஆனால் என்னை விட்டுருங்க, நான் பண்ண மாட்டேன். அன்பில் ஓடி போய் கரூரில் போய் கேம்பெயின் பண்ண போயிட்டார். ஸோ என்ன எப்படி இருந்த கட்சி சிங்கம் மாதிரி பார்லிமெண்ட்லுக்கு வந்து கர்ஜிப்பீங்க, கர்ஜனெல்லாம் எங்கே போச்சு? இதை கட்சியை முட்டுறதுல கூட நிறுத்திட்டீங்களே. கணேசமூர்த்தியோட மரணம் மதிமுகவுக்கு அடுத்த மரண அடின்னு நான் சொல்லுவேன். ஓகே சார், அதே போல குறிப்பாக இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் துரை வைகோ அவர்கள் ரொம்ப எமோஷ்னலாக பேசினார். செத்தாலும் வந்து சொந்த சின்னத்தை தான் போட்டி போடுவேன், வேற எந்த ஒரு சின்னத்தையும் நான் போட்டி போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அது திமுகவுக்குள்ள ஒரு புகைச்சலை ஏற்படுத்தியதாக தகவல். அங்கே இருக்கக்கூடிய 2 சிட்டிங் மினிஸ்டர்ஸுமே கூட நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்காங்க. சார், வாய் துருக்கில் துரை வைகோ பேசிட்டாரா? ஏன் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனார்? இதனால வந்து அவருக்கே ஒரு பேக் ஃபயர் ஆகிருக்கிற நிலைமை வந்துருச்சு திருச்சியை பொறுத்த வரைக்கும். எமோஷனுங்கிறது வைகோ குடும்பத்தில் பரம்பரை சொத்து மாதிரி. வைகோ அடிக்கடி அழுவார், எமோஷனல் மேன். நான் ஒரு கிட்டத்தட்ட 40 நாள் அவரோட பழகியிருக்கேன். ரொம்ப எமோஷனல் மேன். எமோஷனலாக இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் என்ன எந்த விஷயத்தை எந்த வார்த்தையால் பேசணும்னு ஒரு முறை இருக்கு. நீங்கள் ஒரு வைகோ எமோஷன் ஆனார்னா ஸ்டாலின் பெருசாக எடுத்துக்க மாட்டார். வைகோ ஒரு மூத்த தலைவர். தமிழ்நாட்டு அரசியல்வாதியில் விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்கள் 5 பேரில் எடுத்தீங்கன்னா வைகோ இருப்பார், சந்தேகமே கிடையாது. வைகோவோட மகன் வைகோ பிளேஸ் எடுத்துக்க முடியாது. நீங்கள் போய் நான் சொந்த எங்கே ஒரு சீட்டில் நிற்கிறீங்க, வாக்கு சதவீதம் 1% கூட இல்லை, எங்கே தனி பம்பரை எங்கே பம்பரை உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? இது வந்து உசுப்பேற்றி விடுற மாதிரி ஆகுது இல்லை. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸ்டாலின் சொன்னார், தம்பி உன்னை ஜெயிக்க வச்சு பார்லிமெண்ட் அனுப்புறது என் பொறுப்பு, உங்கள் அப்பா எவ்வளோ பண்ணியிருக்காரு. அப்போ ஸ்டாலின் ஒன்றுங்க சொன்னால் செய்வார். கூட்டணியை ஏமாற்ற மாட்டார், ஃப்ராடு பண்ண மாட்டார், கூட்டணி தர்மத்துக்கு எதிராக போக மாட்டார். ஜெயிக்க வைக்கிறான்னு ஜெயிக்க வச்சு காட்டுவார். அது அந்த குணம் ஸ்டாலின்ட்டு இருக்குது. இது சரி, இந்த பையன் போட்டோம் ஜெயிக்க வச்சு காட்டலான்னு முடிவு பண்ணிட்டார். அப்படி இருக்கும் ஸ்டாலினுக்கே நீங்கள் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி நாங்கள் எங்கள் சொந்த சனத்தில் போட்டி போட்டோம், செத்தால சாவன்னா யாரை சேலஞ்ச் பண்ணுறீங்க? தமிழ்நாட்டு முதலமைச்சர், திமுக தலைவரையா? அப்போ எப்படி கூட்டணியில் இருப்பீங்க? நேருலாம் விலகிட்டாரு, அன்பில் விலகிட்டாங்க. இப்போ துரை வைக்கும் தனி மரமாயிட்டார். இப்போ அலோன் இது ஆல் அலோன். டிஎம்கே வேலை செய்யல, மதிமுக கட்சியும் கிடையாது. இது வந்து இதுதான் ஸ்டாலின் சொன்னாராம். நான் தலையாக முட்டின்ட்டேன். இந்த பிசிகேவும் எம்டிஎம்கேவும் தனி சின்ன. ஏன்னா ஸ்டாலின் ஓரளவுக்கு என்ன நடக்கக்கூடியதுன்னு கணிக்கக்கூடியவர். வட்டவர் அரசியல் 50 வருஷமா இருக்கார். அவர் அரசியலை பார்த்துட்டு இருக்கார். அவருக்கு தெரியும் என்ன நடக்குன்னு தெரியும் அவருக்கு. அது இல்லாமல் முதலமைச்சராகவோ கட்சி தலைவரோ இருக்க முடியாது. இதெல்லாம் நடக்குன்னு அவருக்கு தெரியும். பானை வராது, பம்பரம் வராதுன்னு தெரியும். உதயசூரியில் போட்டி போடுங்க, பேசாமல் ஜெயிச்சுட்டு வாங்க, போன வாட்டி மாதிரி ஜெயிக்க வச்சு காட்டுறேன்னு சொன்னதுக்கு இல்லை, எனக்கு பானை தான் ஓடுறேன். இப்போ பானையும் போச்சு, பம்பரமும் போச்சு, எல்லா தமிழும் போச்சு. இப்போ என்ன ஆச்சு? இப்போ கடைசியில் அவர் ஸ்டாலின் சொல்லிட்டாராம், 40க்கு 40 நிமிஷமா 37 எவ்வளோ வரும்னு பாருப்பா அப்படின்ட்டாங்க. அவங்களே கன்சீட் பண்ணிட்டாங்க 3 சீட் காலின்னு. அந்த லெவலில் வச்சுட்டீங்கன்னா அப்புறம் ஸ்டாலின் என்ன கஷ்டப்பட்டு உடம்பு சரியாமல் ஊர் அலைஞ்சி கேம்பெயின் பண்ண வச்சு அவர் எப்படி நீங்கள் குறை சொல்லுவீங்க? என்னதான் தப்போ ரைட்டோ ஒரு கூட்டணின்னு அமைச்சார். கூட்டணி நீங்கள் கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுமா வேணாமா? இந்த மாதிரி போக்கெல்லாம் பண்ணீங்கன்னா அவர் ஸ்லாப் பண்ணுற மாதிரி தானே அது. அவருக்கு நீங்க ஸ்டாலின் பெருசா எடுத்துக்காட்டி கூட அந்த கட்சிக்கு அங்கீகாரம்னு ஒண்ணு வேணும்ல, அதன் காரணமா தானே சொந்த சின்னத்துல போட்டி போடணும்னு நினைக்கிறாங்க. என்ன கட்சி எங்க இருக்குது? ஒரு சீட்ல போட்டி போட்டு என்ன கட்சி இருக்குது? தனியா போட்டிட்டு ஜெயிக்கிறீங்க. 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அதே போல வந்து ஒரு எம்பி இருக்காங்க. சோ நமக்கு வந்து ஒரு எம்பி தான், 2 ரவிக்குமார் டிஎம்கே சின்னத்துல இருக்காரு. டெக்னிக்கலி இந்த வாட்டி ஸ்டாலின் பண்ண ஒரு நல்ல காரியம், மற்ற கட்சிக்காரங்களுக்கு யாருக்கும் உதயசூரியன் சிம்பல் கொடுக்கல, வேண்டான்ட்டார். இந்த பிரச்சனையே வேணாம் எனக்கு, நீ போட்டா போட்டு ஜெயிச்சா ஜெயிக்காட்டி போ, எனக்கு கவலை என்ன சொல்லாத, நீ உன் சாமர்த்தியம் ஒரு சிம்பலை கொண்டு போ. ஏன்னா போன தடவை இந்த ப்ராப்ளம்லாம் வந்தது. எம்டிஎம்கே வந்து போட்டி போட்டாங்க, விசிகே போட்டி போட்டாங்க, எல்லாம் போட்டி போட்டாங்க. இந்த வாட்டி 21 டிஎம்கே கேண்டிடேட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா விப்பில் ப்ராப்ளம் வருது. பாலு சொன்னாராம், எப்பா என்னால் மேனேஜே பண்ண முடியலப்பா, அவங்க விசிகேவும் டிஎம்கே எம்டிஎம்கே இருந்து எங்கள் கட்சியில் இருந்து ஏன் விப்பை கேட்க மாட்டேன்றாங்க, தனி கட்சின்றாங்க, நான் டிஎம்கே பார்லிமெண்ட்ரி தலைவர்,
நான் கொடுக்கறது கேட்பாங்களா, அவனே இதெல்லாம் பார்லிமெண்ட்டில் ப்ராப்ளம் வந்திருக்கு. அதனால தான் பாலு சொன்னார், அண்ணே இது விட்டுருங்க அண்ணே, எனக்கு தலைவர் பதவியே வேணாம், இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ண முடியல. ஏன்னா டெக்னிக்கலி இதை கமாண்டர் பாலு டிஎம்கே கேண்டிடேட், விப்பு பாலு போட்ட விப்பு தான் வரணும். ஆனால் எங்கே போய் நான் இல்லை நான் டிஎம்கே இல்லை, நான் விடுதலை சிறுத்தைகள், நான் எம்டிஎம்கேன்னா, அப்போ டிஎம்கே என்ன மதிக்கிறீங்க நீங்கள்? பார்லிமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் டிஎம்கே கேண்டிடேட் தான். இது ஒரு 2 பேர் ஒரே கட்சி, ஒரு ஆள் 2 கட்சியில் இருக்க முடியாது. இந்த சிக்கல்லாம் குறையணும்னு ஸ்டாலின் ஒரு ஐடியா கொடுத்தார். எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டு ஜெயிங்க, உங்களுக்கு ஒன்று எம்பியாக உட்காரணும். என்ன சின்னத்தில் உட்கார்ந்தா என்ன? அங்கே சின்ன மேலே உட்கார போகிறீங்க, பார்லிமெண்ட்டில் உட்கார போகிறீங்க, சேரில் உட்கார போகிறீங்க. இதனால தான் கிருஷ்ணசாமி கிளவராக பார்த்தீங்கன்னா இந்த வம்பையை வேணாம் ரெட்டவேல் போட்டி போடுறது. இது டெக்னிக் தெரியாமல் இவங்க பண்ணுற வேலை. இது ஸ்டாலின் கடைசியில் கெட்ட பெயராக முடியுது. ஓகே சார், குறிப்பாக எலெக்ஷன் கமிஷன் மீது சின்னம் கிடைக்காத அரசியல் கட்சிகள் மிக கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் அவங்க சொந்த சின்னத்தை கொடுத்துட்டாங்க. டிடிவி தினகரனுக்கு அவங்க கேட்ட சின்னத்தை கொடுத்துட்டாங்க. அதே போல தமாக ஜிகே வாசனுக்கு அவர் கேட்ட சைக்கிள் சின்னத்தை கொடுத்துட்டாங்க. ஆப்போசிட்ல இருக்கிற திமுக கூட்டணி இருக்கிற எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற விமர்சனத்தை திரும்ப வச்சிருக்காரு. அதே போல சீமான் அவர்களும் மிக கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. இந்த விமர்சனம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி அப்படின்னு தானே தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பார்வையின்படியே 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பி இருந்தா அவங்க என்ன சிம்பிள் கேட்கிறாங்களோ அந்த சிம்பிளை கொடுத்துருவாங்க நீங்க சொன்னீங்க. டிடிவி தினகரனுக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, எத்தனை எம்பி இருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு அவங்க கேட்ட சின்னத்தை குக்கரை கொடுத்துருக்காங்க. அதே போல ஜிகே வாசன் அவருக்கு எம்எல்ஏ கிடையாது, அவர் எம்பி ஆனது ஏடிஎம்கே தயவால தான், அவர் கேட்ட சின்னத்தை கொடுத்துட்டாங்க, சைக்கிள் சின்னத்தை கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது பிஜேபி கூட்டணியில் அவங்க கேட்ட சின்னத்தை கொடுத்துட்டாங்க, ஆனால் எங்களுக்கு கொடுக்கலங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களே சார். நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போனீங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்க, என்ன ஆர்டர் வாங்கினீங்க? என்ன ஆர்டர் போட்டார் சீஃப் ஜஸ்டிஸ் ஹானரபிள் கங்கா பூர்வாலா? நாளை காலையில் கூட முடிவு பண்ணுன்னு தான் சொன்னார், சின்னத்தை கொடுன்னு சொல்ல. ஸோ எலெக்ஷன் கமிஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் அப்படின்னு புரிஞ்சு போச்சா இல்லையா? ஹைகோர்ட்டே முடிவு பண்ண முடியாத அளவுக்கு பவர்ஃபுல் பாடி எலெக்ஷன் கமிஷன். டிஎன் சேஷன் என்ற ஒரு மனிதர் உருவாக்கின அந்த பலமிக்க அமைப்பு இப்போ கொஞ்சம் பலம் இல்லாமல் தான் இருக்குது. இருந்தால் கூட கோர்ட்டே தலையிட முடியாது. கோர்ட் ரிக்வஸ்ட் தான் பண்ணலாம், ஒரு முடிவெடுங்கன்னு சொல்லலாம். என்ன சொன்னாங்க சீஃப் ஜஸ்டிஸ்? சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? கொடுங்க பொம்பரத்தை, கொடுங்க மாம்பழத்தை, கொடுங்க ராட்டேன்னு சொன்னாங்களா? இல்லையே. சொல்ல அது ஏன்னா அந்த அளவுக்கு இட்ஸ் அ பவர்ஃபுல் பாடி. அவங்க ஒரு நாம்ஸ் வச்சுருக்காங்க. இப்போது நீங்கள் சைக்கிள் சின்னத்தை பற்றி கேட்டீங்க. தமிழ்நாடு பார்டரை கிராஸ் பண்ணிங்கன்னா தெலுங்கு தேசம் சைக்கிள் சின்னம். ஏன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் தேசிய கட்சி இல்லை. இப்போ உதயசூரியனில் அந்தமானில் ஒருத்தர் போட்டிட்டாலும் உதயசூரியன் கிடைக்கும், அசாமில் ஒருத்தர் போட்டிட்டாலும் உதயசூரியன் கிடைக்கும். ரெட்டையிலையில் காஷ்மீரில் ஒரு கேண்டிடேட் போட்டால் ரெட்டையில வாங்க முடியும். தேர் ஆல் நேஷனல் பார்ட்டிஸ். இந்த கைட்லைன் வச்சுருக்காங்க. இந்த கைட்லைன் பிஜேபியோ காங்கிரஸோ மன்மோகன் சிங்கோ மோடியோ பண்ணது இல்லை. இஸ் ரிட்டன் பை எக்ஸ்பர்ட்ஸ். நேற்று முன்னாடி கூட ஒரு முன்னாள் தேர்தல் அதிகாரிகிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னார், எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கைட்லைன்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் கரெக்டாக. இந்த கைட்லைன்ஸை தாண்டி பொது சின்னம்னு ஒன்று இருக்குது, காமன் சின்னம். இப்போ நீங்கள் கேட்குறீங்க எனக்கு உதயசூரியன் ஒன்றுன்னு கேட்குறீங்க, எப்படிங்க கொடுங்க? உதயசூரியன் டிஎம்கேவோட சிம்பிள், உதயசூரியன் பாதி உதயசூரியன் ஒன்றுன்னு கேட்க முடியாது. அது அவங்களுக்கு ஒரு 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 189 சிம்பிள் வச்சுருக்காங்க. ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிள், டார்ச் லைட்டு, அப்புறம் ஒரு விளக்கு, அரிக்கெண்ணு விளக்கு, அந்த மாதிரி இப்போ ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி வாளி, அந்த மாதிரி. ஏன்னா பாமர மக்களை ஓட்டு போட்டிருந்தாங்க. அந்த சின்னத்தில் நீங்கள் சூஸ் பண்ணுற சின்னம். இப்போ குக்கர் யாருமே கேட்கல. இப்போ குக்கரை டிடிவி தினகரனும் கேட்டு சீமானும் கேட்டுருந்தாருன்னா நீங்கள் சொல்கிற ஆர்குமெண்ட் கரெக்ட். நான் கேட்டோம் அவருக்கு கொடுக்கலன்னு. குக்கர் யாருமே கேட்கல, அவங்க கேட்டால் கொடுத்துட்டாங்க. ஸோ வாசன் அதே மாதிரி தான். சைக்கிளில் யாரு கிளைம் பண்ணாங்களான்னு என்கிட்ட சொல்லுங்கள். சைக்கிள் சின்னம் வேணும்னு தமிழ்நாட்டில் கிளைம் பண்ணி வாசனுக்கு எதிராக போட்டாங்களா? சார், விசிகாவை பொறுத்த வரைக்கும் பானை கேட்டிருக்காங்க. பானை லாஸ்ட் எலெக்ஷன்ல திருமாவர்கள் அந்த பானை சின்னத்தை தான் போட்டி போட்டாரு. வேற யாரும் தமிழ்நாட்டில் பானை சின்னம் கேட்கலையே, இதுக்கு அந்த பானை உங்களுக்கு கொடுத்துருக்கலாமே. பானை ஆட்டோமேட்டிக்காக இண்டிபெண்டன்ட் சின்னத்தில் போயிடுது. அங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெகக்னைஸ் கட்சிக்கு இப்போ உதயசூரியன், கை சின்னம், தாமரை, இதெல்லாம் நேஷனல் ரீஜனல் பார்ட்டி ரெகக்னைஸ்டு. அது ஒன்றுமே பண்ண முடியாது, அதை விட்டுருங்க. அடுத்தது ரெகக்னைஸ்டு பட் நாட் இந்த அப்ரூவ்டு பார்ட்டி.
3 கேட்டகரி வருது. அதில் வந்து நீங்கள் வந்து மற்ற கட்சியெல்லாம் வரும். இப்போ மாம்பழத்தில் போட்டியிட பாமக, அப்புறம் வந்து சில இப்போ கம்யூனிஸ்ட். இப்போ நீ கேட்குற கம்யூனிஸ்ட் எவ்வளோ எம்எல்ஏ எம்பி இருக்காங்க, எப்படி அவங்களுக்கு கொடுக்குறாங்க? ஏன்னா அவங்க நேஷனல் பார்ட்டி. சிபிஐ சிபிஎம்க்கு இந்தியா முழுக்க எங்கே போட்டால் கூட கதிர் அருவாலும் இதுதான் கொடுப்பாங்க. அது தமிழ்நாட்டில் எவ்வளோ எம்எல்ஏ இருக்காங்க, எவ்வளோ எம்பி இருக்காங்க சொல்லுங்க. இது 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 ஏன்னா அப்போ சிபிஎம்க்கும் வந்து ஒரு துரோகம் பண்ணல, இங்கே துரோகம் பண்ணாங்க. இது பேசுறது வேணால் பேசலாம். இது சுப்ரீம் கோர்ட் தலையிட முடியாத ஒரு நிர்வாகம் எலெக்ஷன் கமிஷன். அந்த எலெக்ஷன் கமிஷன் சில வகைகளை வச்சிருக்கு, சில ரூல்ஸை வச்சிருக்கு. அந்த ரூல்ஸ் பிரகாரம் ஃபாலோ பண்ணுறது. அந்த ரூலில் பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் திருப்பி அவங்ககிட்ட தான் முறையிடணுமே தவிர சுப்ரீம் கோர்ட்லேயோ மக்கள்கிட்டையோ கவர்மெண்ட்லேயோ போய் முறையிடுறது வாய்ப்பாக தெரியல. எலெக்ஷன் கமிஷன் அப்பீல் போகலாம், அவங்க எடுக்கிற முடிவு தான் ஃபைனல். இப்போ எலெக்ஷன் கமிஷன் பிஜேபிக்கு ஃபேவராக இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்போ எலெக்ஷன் கமிஷன் காங்கிரஸுக்கு ஃபேவர், இப்படி சொல்லிட்டே போகலாம். சீமான் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் வந்து தமிழ்நாட்டில் பாஜகவை விட அதிக வாக்கு சதவீதம் வாங்கிடுவேன், அதை தடுப்பதற்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்கிற குற்றச்சாட்டை சீமான் வைக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ டிஎம்கே சிம்பிளை வந்து ஃப்ரீஸ் பண்ணிருக்கலாமே. அப்படி அவ்வளோ பவர் பிஜேபிக்கு எலெக்ஷன் கமிஷனில் இருந்ததுன்னா எவனா விட்டு கேஸ் போட வச்சு டிஎம்கே சிம்பிள் ஃப்ரீஸ் பண்ணி டிஎம்கே சிம்பிளை முடியும். இதெல்லாம் வந்து வேடிக்கை கொண்டா பேசலாம். ஒரு காழ்ப்புணர்ச்சியில் யாரையோ திட்டணும், யாரை திட்டுறதுன்னு தெரியல. ஊருக்கு அடித்தோம் பிள்ளையார் கோயில் ஆடி மோடியை பிடிச்சி தட்ட வேண்டியது. மோடி தான் எல்லாம். மோடி வந்து எலெக்ஷன் கமிஷனை கூப்பிட்டு பணம் கொடுக்காத, கதிர் அருவாள் கொடுக்காத, விவசாயி கொடுக்காத, பொம்மரம் கொடுக்காதன்னு சொல்லுவார். அவருக்கு இது தலைவலி இல்லை, எங்கள் டெல்லியில் இது தலைவலி, ஏகப்பட்ட தலைவலி. இது என்னன்னா இவங்க கையாளாக தரத்தை காட்டுறதுக்கு ஒரு பிளேம் பண்றாங்க, அவ்வளவுதான். அதே போல காங்கிரஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. கடைசியாக அறிவித்தது காங்கிரஸ் தான். வேட்புமனுவுக்கான கடைசி நாள் நேற்றைக்கு தான் மாயவரத்துடைய எம்பி வேட்பாளரை காங்கிரஸ் அறிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சிக்கலான நிலையில காங்கிரஸ் இருக்காங்களா? என்ன பிரச்சனை சார்? அதாவது காங்கிரஸ்ல நீங்களே சொல்லியிருக்கீங்க, நம்ம பல இன்டர்வியூல காங்கிரஸ்ல போட்டி போட்ட பலருக்கும் திமுக தரப்புல இருந்து இவங்களுக்கெல்லாம் போட்டி போடக்கூடாது அப்படின்னு ஒரு அழுத்தம் தரப்படுச்சு. நீங்க கொடுத்த 10 சீட்ல 10 பேருக்குமே நாங்க வந்து வாய்ப்பு தர மாட்டோம், நீங்க வேற புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கிற ஒரு கோரிக்கையை திமுக வச்சாங்க. அதையும் தாண்டி பழைய முகங்களாவே இருக்காங்களே, எப்படி சார் அவங்களுக்கு மீண்டும் சீட் கிடைச்சது? நான் வந்து காங்கிரஸ் கேண்டிடேட் அறிவிக்கும்னு நான் நம்பல. அப்படிதான் ஒரு எண்ணம் இருந்தது. லாஸ்ட் டேட் ஆஃப் நாமினேஷனுக்கு அப்புறம் தான் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் கூட வந்தது. எப்படி இருந்த தேசிய கட்சி எந்த லெவலுக்கு ஆகிப்போச்சு பாருங்க. ஏன்னா தலைமை சரியில்லை. டெல்லியில் கார்கேலாம் வந்து யாரும் மதிக்கிறது இல்லை. இப்போ என்ன ஆகிப்போச்சு? ஜோதிமணி கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்டாலின் சொன்னார், மாணிக்க தாக்கூர் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார், ஜெயக்குமார் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார், செல்லக்குமார் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். அவர் ஏன்னா ஒரு முதலமைச்சர் கூட்டணி தலைவர், அவருக்கு சில தரவுகள் வந்திருக்கு இன்டெலிஜென்ஸ்லேருந்து, யார் ஜெயிப்பாங்க. அவரே செந்தில்குமார் ஏன் எடுத்தாரு? அவரே அவங்க கட்சிக்காரங்கள் எடுத்தாரு, சேலத்தை எடுக்கலையா? ஏன்? அவருக்கு தெரியும் இவங்களாம் தோத்து போயிடுவாங்கன்னு. ஒரு கட்சி தலைவரோட அழகு வின்னிங் கேண்டிடேட்டை போடுறது. தோக்கிறவன் தெரிஞ்சு போடாம என்ன கட்சி நடத்துறீங்க நீங்க? அந்த டெக்னிக்கை தான் அவர் சொன்னாராம் வேண்டான்னு. இவங்க யாரையும் கேர் பண்ணாம டைரக்டா ராகுல் காந்தியை பார்த்து ஜோதிமணி சீட்டு வாங்கிட்டாங்க, டைரக்டா ராகுல் காந்தியை பார்த்து மாணிக்க தாக்கூர் சீட்டு வாங்கிட்டாங்க. எல்லாம் டைரக்ட். கார்த்திக் சிதம்பரம் சீட்டே கிடைக்காதுன்னாங்க. நேராக போனார், பி சிதம்பரம் இன்ஃப்ளூயன்ஸ் பிடிச்சாரு. பி சிதம்பரம், சோனியா காந்தி ரொம்ப ஆத்மார்த்த கட்சி தலைவர்கள். சோனியா காந்தி சொன்னாங்களே, என் பையனை சீட் இல்லைன்னா நான் எதுவும் காங்கிரஸில் இருக்கணும்னு. பிசி டோன்ட் லீவ் காங்கிரஸ், ராகுல் கிவ் இட் டு கார்த்தி. இப்போ என்ன தமிழ்நாட்டு தலைவருக்கோ ஸ்டாலினுக்கோ என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? டெல்லியிலேருந்து டக்குன்னு முடிவு பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? இங்கே வந்து ஸ்டாலின்ட்ட ஐயா ஜெயிக்க வச்சு காட்டுங்க. ஜெயிக்க வைக்கிறது மட்டும் ஸ்டாலின் ஓடும், ஸ்டாலின் அட்வைஸ் கேட்டுக்க மாட்டீங்க. இதுதான் சொல்கிறேன், இது வேலை எனக்கு ஆகாதுங்க, நீங்கள் போங்க. அவர் ஆல்ரெடி மைண்டில் வந்துட்டார். 40 வந்துட்டார். அவர் 30 எவ்வளோ வருது பாரியா வந்துட்டாராம். நேற்று கிண்டல் பண்ணாராம். 30-32 எவ்வளோ வருது பாரு, என்ன வேடிக்கைன்னா அவர் மென்டலி ப்ரிப்பேர்ட். ஜோதிமணி இவங்க எல்லாம் கார்த்திகிட்டு எல்லாம் போட்டு சீன் அவுட்டுங்க. இது என்ன காட்டுறதுன்னா, திருநாவுக்கரசு சொல்லிட்டார், அவர் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார். இப்போ கூட தலைவர்கள் பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகையோட ஈவிகேஎஸ் இளங்கவனும் தங்கபாலு தவிர ஒரு தலைவர், முன்னாள் தலைவர் வராங்களா? கிருஷ்ணசாமி எங்க, திருநாவுக்கரசு எங்க, அழகிரி எங்க, சிதம்பரம் எங்க,
இவர் நம்ம இவர் சுதர்சன் ஆட்சியப்பன் எங்க, விஸ்வநாதன் எங்க, ஒருத்தருங்க மகளிர் தலைவிலாம் எங்கே போயிட்டாங்க, யூத் காங்கிரஸ்லாம் எங்கே போயிட்டாங்க. இது என்னன்னா யார் முடிவு பண்ணுறதுன்னு தெரிய பண்ணாமல் ஆளாளுக்கு இப்போ உரின்னு வந்துட்டாங்க. இதில் மாயவரத்தில் என்ன ஒரு பிரச்சனை கடைசி வரைக்கும் வந்தது. சுதா போடுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா சோனியா காந்தி சொன்னாங்களாம், ஜோதிமணி மட்டும் கொடுத்தீங்க, ஒரு லேடி கூட கொடுக்கல, யாருக்கா கொடுங்க. உடனே அவசரமாக என்ன ஆகி போச்சு. இப்போ எல்லா கட்சியிலும் அதிருப்தி இருக்குங்க. திமுகவில் மட்டும் அதிருப்தி இல்லாமல் இருக்கான்னு சொல்ல மாட்டேன், இருக்கும். ஆனால் காங்கிரஸில் உள்ளடி வேலை பண்ணி காங்கிரஸ்காரனை தோக்கடிக்கக்கூடிய மேட்டர் சிவகங்கையில் கார்த்தி சிதம்பரத்துக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு காங்கிரஸ்காரர் வரமாட்டேங்கிறார். சிதம்பரம் போய் கையை பிடிச்சுன்னு கஞ்சி பார்க்குறார், வரமாட்டேங்கிறார். ஸ்டாலின் போய் சொன்னாராம், அவர் சொன்னா கையை வச்சுட்டாராம், ஐயோ லக் அப்படின்ட்டாராம். ஏன்னா இப்போ சிதம்பரத்தாலே கன்வின்ஸ் பண்ண முடியல காங்கிரஸை சிவகங்கையில். ஏன்னா கார்த்தி வரதே கிடையாது. அதான் இவர் கேட்டாராம், ஸ்டாலின் கிண்டலாக கேட்டாராம், கார்த்தி சிதம்பரத்துக்கு பிஜேபியில் சீட் கொடுப்பான்னு நினச்சேனே, நம்மகிட்ட எப்படி வந்தாங்க. அந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்கிக்கிங்க தமிழ்நாட்டில். நீங்கள் மோடியை பாராட்டுறது தப்புன்னு சொல்ல, அது ஸ்டாலினை எவ்வளோ பாதிச்சிருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? எந்த மூஞ்சி வச்சு நாளைக்கு ஓட்டு கேட்பாரு. இப்போ கமல்ஹாசன் கேம்பெயின் பண்ணுறாரு, ஒரு காங்கிரஸ் தொகுதி போயிருக்கார பாருங்க. இல்லை, ட்ரிச்சி டிஎம்கே. ஏன்னா அவர் காங்கிரஸ் மேலே கடுப்பில் இருக்கார். காங்கிரஸ் உள் ஒதுக்கீடு கொடுக்கும்னு முதல்ல சொல்லிச்சு, 15 வாங்கி 5 தரேன்னு. அவங்க 10 முடியுன்னு போட்டாங்க. இப்போ திமுகவோட அவர் பயங்கர கடுப்பில் இருக்கிறது காங்கிரஸ் மேலே. அவர் சொல்கிறாராம், சார் நான் காங்கிரஸ் தொகுதி கேம்பெயின் பண்ண மாட்டேன். சார் சொல்கிறான், நீங்கள் என்ன தொகுதி போகிறீங்களோ போங்க விடுங்க அப்படின்ட்டு. அவர் இருக்கிற தலைவலி இந்த தலைவலி வேறையா, நீங்கள் எங்க கூட போங்கன்ட்டாராம். கமல்ஹாசன் காங்கிரஸ் அவாய்ட் பண்ணதுக்கு என்ன காரணம்னு இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே சார், அதாவது கொடுத்த நம்பிக்கையை சதைச்சிட்டாங்க காங்கிரஸ், ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா ராகுல் காந்தி பாத யாத்திரைக்கு போயிட்டு வந்தாருங்க கமல்ஹாசன். யோசிச்சு பாருங்க. அவங்க அப்பா சீனிவாசன் காமராஜோட நெருங்கிய நண்பர். கமல்ஹாசன் சாதா ஃபேமிலி இல்லை, காங்கிரஸ் பரம்பரை, சுதந்திர போராட்ட வீரரோட பையன். நீங்க என்ன கிண்டல் என்ன பண்ணிக்கலாம், காங்கிரஸ் ரத்தம் ஓடுது அவர் உடம்புல. அவரையே காங்கிரஸ்காரன் பொறுக்கடிச்சாங்கன்னா அப்புறம் என்ன, அப்புறம் எப்படி என்ன ரெஸ்பெக்ட் இருக்கும்? ஓகே சார், இந்த மாதிரி தொகுதிகளில் எப்படி சார் திமுக ஒர்க் பண்ணுவாங்க? திமுக கேடர்ஸ் எப்படி அந்த மாதிரியான வேட்பாளர்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டே கொடுக்கக்கூடாதுன்னு திமுகவிலேயே ஒரு கோஷம் வந்துச்சு. காங்கிரஸ் கூட நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க, அங்கே காங்கிரஸும் நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம்னு சொல்றாங்க. கரூரில் ஒரு பிரச்சனை இருக்கு. இதையெல்லாம் இந்த மாதிரி தொகுதிகள்லாம் எப்படி சார் இன்டாக்டா கட்சிக்காரங்க எப்படி வேலை பார்ப்பாங்க? அந்த தொகுதிகளை அந்த காங்கிரஸ்க்கான பிரசன்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி வேலை பார்ப்பாங்க? அமைச்சர்கள் எப்படி வேலை பார்ப்பாங்க? கட்சிக்காரங்க எப்படி வேலை பார்ப்பாங்க? உள்ளுக்குள்ள புகைச்சல் ஆரம்பிச்சிருச்சா? ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சி அவ்வளோ கடுமையான வார்த்தைகளை திமுக நோக்கி சொன்ன மாதிரி தான் அதை எடுத்துக்க முடியும். அந்த நேரத்தில் எப்படி அன்பில் மகேஷோ அல்லது கே நேருவோ துரை வைகோவுக்காக வேலை பார்ப்பாங்க? இந்த மாதிரி பல இஷ்யூக்கள் இருக்கே சார். நெஹ்ருவும் துரை முருகனும் அவங்க பையனோட கான்ஸ்டிட்யூன்சியில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, தப்பு கிடையாது. ஒரு தந்தைக்கு ஒரு கடமை உண்டு, பையனை ஜெயிக்க வைக்கணும். அது நீங்கள் குறை சொல்ல முடியாது. நெஹ்ரு ஃபுல்லாக அருண் நேரு தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு, பெரம்பலூரில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணாரு, செந்தில் பாலாஜி சொன்னதுனால, செந்தில் பாலாஜி ப்ராப்ளம் வந்தது. செந்தில் பாலாஜி சொன்னதுனால ட்ரிச்சி முதல்ல கோயம்புத்தூருக்கு போகிறதா இருந்தவர், அப்புறம் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டது பேரில் கரூருக்கு போயிட்டார் அன்பில். ஸோ ட்ரிச்சியில் துரை வைகோவுக்கு டிஎம்கேவோட ஆதரவு கம்ப்ளீட்டாக போயிடுது. ராஜ கண்ணப்பன் கை ஓங்கிட்டார், எனக்கு அதுக்கு ஒத்து வராதுங்க, அந்த பையனோட போய் நல்லா மல்லு கட்ட முடியாது, அண்ணா என்னை விட்டுருங்க அண்ணே, நான் வேறு ஏதாவது தொகுதியில் போகிறேன் இல்லை ஏதாவது பண்ணுறேன், செலவு வேணா என்னோட பண்ணிக்கிறேன். இப்போ கடைசியில் டிஎம்கே என்ன நம்பி இருக்குது, கூட்டணி கட்சி தொகுதியெல்லாம் கூட்டணி வேட்பாளர்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கு. அது ஒன்று தான் லாஸ்ட் ரிசல்ட், வேறு வழி கிடையாது. நீங்கள் மக்களை நம்பி ஓட்டு வாங்குறதுங்கிறது இனிமேல் திமுக கூட்டணி வேட்பாளர்கள்ட்ட வேலைக்கு ஆகப்போவது இல்லை. என்ன வேலைக்கு ஆகும்னா திருமங்கல ஃபார்முலா தான் வேலைக்கு ஆகும். திருமங்கல ஃபார்முலா இறக்கி ஜெயிக்க வைக்கிறது ட்ரை பண்ணுவாங்க. ஜெயிச்ச வச்சா லக்கு, ஜெயிக்கலைன்னா ரியாலிட்டி அப்படின்ட்டு தான் பார்ப்போம். ஓகே சார், நம்ம வேட்பாளர் பட்டியலுக்கு போகலாம் சார். குறிப்பாக திமுக வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு தெரிஞ்ச ஃபேஸாக தான் இருக்காங்க. ஏடிஎம்கேல அப்படி எந்த ஒரு ஃபெமிலியர் ஃபேஸும் உள்ளுக்குள்ளே இல்லை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லைன் தலைவர்கள் யாருமே நிற்க வச்சிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? குறிப்பாக திமுக வெர்சஸ் பிஜேபி அந்த வேட்பாளர்கள் தான் ரொம்ப பரிச்சயமாக தெரியுறாங்க. ஏடிஎம்கேல அப்படி எதுவும் தெரியலையே சார். ஏடிஎம்கே என்ன நினச்சிட்டாங்க,
நம்ம அம்மா மாதிரி நம்ம கேண்டிடேட்டை சூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டாங்க. முதல்ல அம்மா மாதிரி நீங்கள் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும். அம்மாவால் ஒரு சாதாரண பாமரனையும் எம்பி ஆக முடியும், மத்திய அமைச்சர் கூட ஆக முடியும். நீங்கள் அம்மா இல்லை. ஃபஸ்ட்டு கோகுல இந்திரா, வளர்மதி, அப்புறம் முக்கியமான தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், சித்தலபாக ராஜேந்திரன், இவங்க யாருக்குமே சீட் கொடுக்கல. இவங்களாம் தெரிஞ்ச முகங்கள். அதிமுக வளர்மதினா ஒரு கட்சிக்காரன் ஓட்டு போடுவோம். நீங்கள் புது புது ஆளாக போட்டுட்டு எப்படி ஜெயிக்க வைக்க போறீங்க? ஆனால் டிஎம்கேல அந்த மாதிரி இல்லை. அவர் பார்த்தார் கள நிலவரம், பாஜக வளர்ந்துட்டு வருது, திமுகவுக்கு எதிராக அதிமுகவோட இப்போ பாஜக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது, நம்ம கேர்ஃபுல் பண்ணலன்னா சாப்பிட்ருவாங்க, பாலு இறங்க. மறுபடியும் பாலுக்கு சீட் இல்லைன்னு சொன்ன அதே ஸ்டாலின் பாலு இறங்குன்னு சொல்லியிருக்காருன்னா, அப்போ சீனியர் ஜெகத் ரட்சகன் எல்லாருக்கும் சீனியருக்கு எல்லாரும் கொடுத்துறாரு. தமிழச்சி, இங்கே டாக்டர் கலாநிதி, அப்புறம் தயாநிதி மாறன். இப்போ இது சென்னை பொறுத்த வரைக்கும் 3மே டிஎம்கே கோட்டை தான், அதுவும் டவுட் கிடையாது. ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காரு, என்னென்ன கான்ட்ரவர்ஷியல் கேண்டிடேட்டோ, செந்தில்குமார் அந்த மாதிரி கேண்டிடேட்டை மட்டும் எடுத்துட்டார். சேலத்துலேருந்து பார்த்திபன், அப்புறம் பழனி மாணிக்கம், இவங்களெல்லாம் எடுத்துட்டார். ஏன்னா அவருக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். அவர் ஒரு கட்சிக்காரங்களையும், கலைஞர் அப்படி இல்லை, கட்சிக்காரனை நம்புவார், ஜாஃபர் சேட்டை நம்புவார், அப்புறம் இண்டிபெண்ட்டாக பத்திரிகையாளனை நம்புவார், இந்து ரிப்போர்ட்டர் கூட கேட்பார். ஏன்னா ட்ரிச்சில் யார் வச்சுப்பான், எப்படி நிலைமை, அந்த 4 இன்புட்டையும் வாங்கி ஒரு ஃபைனல் எடுப்பார். அப்படி கிங் மாதிரி எடுப்பார். அந்த அனாலிசிஸ் கலைஞர் நான் பார்த்துருக்கேன். எங்களை கேட்பார், என்ன எப்படி ஓடுதாங்கன்னு கேட்பார். அவர் இன்புட் வாங்குவார். ஸ்டாலினுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வருது, கட்சிக்கார ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா திமுகலேயே பல பேர் இந்த வாட்டி ஜெயிக்க போறதுன்னு ரிப்போர்ட் ஸ்டாலின் வந்திருக்கு. திமுகலேயே கீதா ஜீவன் தம்பி கனிமொழிக்கு எதிராக கேண்டிடேட்டை போட்டிருக்காருன்னா என்ன அர்த்தம்? செக் பண்ணி பாருங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா இருக்கு. அவ பெரியசாமி ஃபேமிலி கலைஞருக்கு அகேன்ஸ்டா, அக்கா கனிமொழியோட கேம்பெயின் போவாங்க, தம்பி எதிர்க்க ஏதோ ஒரு கட்சி பேரில் கேண்டிடேட் நிற்பாங்கன்னா அப்போ டிஎம்கே ஓட் ஸ்பிளிட் பண்ண பார்க்குறீங்களா? இது என்னன்னா உள்ளடி வேலை அடிக்க ஆரம்பிச்சிச்சு டிஎம்கேலேயே. அது ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா ஒரு இடத்துலையும் சென்னையில் விட்டுருங்க, சென்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லா மந்திரிக்கும் பார்த்துக்கிறாங்க, சேகர் பாபு மாசுலாம் பார்த்துக்கிறாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா திமுகவில் உள்ளடி வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. அது கட்சிக்கு தலைவலியாக வரும்னு ஸ்டாலின் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கு எதிராக தான் பேசியிருக்காரு. யாராவது ஒரு எம்பி தோத்தா கூட உங்களுடைய அமைச்சர் பதவியும் தூக்குவேன், மாவட்ட செயலாளர் பதவியும் தூக்குவேன், அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு சார் ஸ்டாலின் அவர்கள். சரி, கோயம்புத்தூரில் என்ன ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட்டிருக்கீங்க? கோயம்புத்தூரில் பொங்கலூர் பழனிசாமி ஃபேமிலியில் இப்போ எப்படி பொன்முடி, நேரு, துரைமுருகன், இந்த பக்கம் பொன்முத்துராமலிங்கம் அப்படின்னு ஒரு குட்டி தாதாக்கள் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தாங்களோ, கோயம்புத்தூரில் பொங்கலூர் அதுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி தான் ஆதிக்கம் செலுத்தும். அங்கே அந்த ஃபேமிலியில் யாருக்குமே கொடுக்காம செந்தில் பாலாஜி சொன்னாலும் ஒரு ஆளை தூக்கி போட்டு, அவர் பணம் இருக்கலாம், பட் டிஎம்கே காரன் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. கோயம்புத்தூர் கொங்கு பெல்ட்டில் ஆல்ரெடி டிஎம்கே வீக்காக இருக்கு. செந்தில் பாலாஜி இல்லாது டபுள் டிஸ்அட்வான்டேஜ் ஆகிப்போச்சு. இவர் நீங்கள் என்னதான் மற்ற மந்திரி அமைச்சா கூட முஸ்தாமியெல்லாம் ஒன்றும் சரி கட்ட முடியல. அது செந்தில் பாலாஜி டெக்னிக் இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல. வீக்காக இருக்கிற இடத்துல ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போடணுமா, வீக்காக இருக்கிற இடத்துல வீக் கேண்டிடேட்டை போடணுமா? நீங்களே யோசிக்காங்க. இந்த மாதிரி சில குளறுபடியும் நடந்திருக்கு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாமக ரொம்ப கிளவராக சௌமியாவை இறக்கி விட்டாங்க. அவங்க தர்மபுரி, அவங்க கோட்டை, சௌமியா ஷூர் வின், சந்தேகமே கிடையாது. ஏன்னா அந்த என்னதான் இருந்தா கூட அந்த அரசியல் அனுபவங்கிறது வெளிப்படும். இப்போ ஏகமூர்த்தி போடல, ஏகமூர்த்தி கூட சொன்னாங்க அவரை யாராவது நிற்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை சரி கட்டிட்டாங்க, அப்படிதான் கூட பேச்சு வந்தது. ஆனால் கரெக்டாக இந்த தர்மபுரியில் சௌமியா யாரோ ஒரு ஆளை போட்டாங்க, வித்ரா பண்ணி போட்டாங்க. ஸோ சாய்ஸ் ஆஃப் கேண்டிடேட்டில் நம்பர் 1 செலெக்ஷன் லிஸ்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு பிஜேபி. எல்லா சீனியரும் கொடுத்துட்டாங்க. எச் ராஜா வேணான்ட்டாரு, ஒதுக்கிட்டாரு, அவர் கொடுக்கல. இப்போ பொன்னார்லேருந்து, நயினார்லேருந்து, ராம சீனிவாசன்லேருந்து, கருப்பு முருகானந்திலேருந்து எல்லா முக்கியமான தலைவர்கள் கொடுத்தாச்சு. தமிழிசை,
எல்லாரும் கொடுத்தாச்சு. ரெண்டாவது சாய்ஸ், பெஸ்ட் சாய்ஸ் டிஎம்கே. மூணாவது ஏடிஎம்கே. ஏடிஎம்கே புதுமுகங்களை இறக்கினது என்ன முடிவை கொடுக்குங்கிறது தேர்தல் ரிசல்ட் நாளன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் கருத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி சுவாமி. தேங்க்யூ.